அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்படாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் என்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு மற்றும் ஹரி பரந்தாமன் குற்றம் சாட்டினர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு மற்றும் ஹரி பரந்தாமன் ஆகிய இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, கடந்த 5 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் 79% பேர் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். பட்டியலினத்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினர் தலா 2% பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்று தெரிவித்த சந்துரு, இந்தியாவின் மக்கள் தொகையில் 10% அளவை தாண்டாதவர்களுக்கு 79% பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் 90% இருக்கும் மக்களுக்கு ஒற்றை இலக்க அடிப்படையில் பிரதிநிதித்துவம் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். அதேபோல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 34 பேரில் 12 பேர் பிராமண வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறிய சந்துரு, நீதிபதிகள் நியமனத்தில் ரகசியம் காக்கப்படும் கொலிஜியம் நடைமுறையை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். பெரும்பாலான நீதிபதிகள் ஏற்கனவே நீதிபதிகளாக இருந்தவர்களின் உறவினர்களாகவோ அல்லது மூத்த வழக்கறிஞர்களின் உறவினர்களாகவோ இருக்கிறார்கள் என்றும் சந்துரு குற்றம் சாட்டினார். மேலும் நீதிபதிகள் நியமனத்தில் உள்ள குழப்பங்களை தவிர்த்து தெளிவான நடைமுறையை உருவாக்க வேண்டும் என சந்துரு கேட்டுக்கொண்டார். மக்களை நடுமைப்படுத்தக்கூடிய, மக்களை மையப்படுத்தக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா தரப்பிலிருந்தும் அதுக்கு பங்கு தேவை என்பதை அவர் உணர்த்தி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இன்றைக்கு சொன்ன பிறகு ஒன்றிய அரசுடைய சட்ட அமைச்சகம் சமீபத்திலே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிட்டார்கள். அதிலே குறிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் அனுப்ப வேண்டும், ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆனால் உண்மையிலே என்ன மாதிரியான பெயர்கள் பரிந்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய சமூக பின்னணியை பார்க்கும் பொழுது 79 விழுக்காடுகள் அவர்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்லது இதர ஜாதிகளை சேர்ந்தவர்கள், 2% பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், 2% இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர்கள், மைனாரிட்டி சிறுபான்மையினர். 5 இவ்வளவு பிரச்சாரம் செய்த பிறகு, இத்தனை அழுத்தம் கொடுத்த பிறகும் கடந்த 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நீதிபதிகளுடைய பின்னணியை பார்க்கும்பொழுது 79 விழுக்காடுகள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 10% தாண்டாதவர்களுக்கு 79% பிரித்தவும், 90% இருக்கக்கூடிய மக்களுக்கு 2, 4, 5, 6% இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அவரை தொடர்ந்து பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன், 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் RSS பின்னணியில் உள்ளவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 10 நீதிபதிகளின் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்றும், பல மாநில உயர்நீதிமன்றங்களில் 40% அளவிற்கு நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்று தெரிவித்த ஹரி பரந்தாமன், மத்திய அரசு கூறுபவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படும் வரை பணியிடங்கள் காலியாகவே வைக்கப்படுகின்றன என்று குற்றம் சாட்டினார். மேலும் 2018 இருந்து 2023 வரை உயர்நீதிமன்றங்களில் 601 நீதிபதிகள் நியமனம் நடந்திருக்கிறது என்றும், அதில் 457 பேர் உயர் சாதியினர் என்றார். மத்திய அரசுக்கு அனுசரித்து போகிறவர்கள் மட்டுமே உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள், அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே நியமிக்கப்படுகிறார்கள் என்ற ஹரி பரந்தாமன், நீதிபதி நியமன விஷயங்களில் பன்முகத்தன்மையை பின்பற்றி பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமூகங்களை சேர்ந்தவர்களை நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 601ல 457 பேர் நீங்க கணக்கு பண்ணீங்க. மற்ற எல்லா உயர் நீதிமன்றங்கள்லயும் இதுல இந்த முறையில மாற்றம் வேண்டும் என்று இவங்களே சொல்லியிருக்காங்க. யாரு? நம்ம பார்லிமெண்டரி கமிட்டியே இதில் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடைசியாக அவங்க ரெக்கமெண்டேஷன், Supreme Court and High Court Collegium should recommend an adequate number of women and candidates from marginalized section. நான் marginalized section நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னன்னு, SC, ST, OBC and minorities and of the including minorities. இதை இன்னைக்கு எங்குமே
இல்லை இப்போ வரக்கூடிய காலத்தை பற்றியும் இப்போ நம்ம அதான் சொன்னோம். இப்போ என்ன பண்ணணுன்ட்டு அரசியலை பற்றி என்ன கேட்டிங்கன்னா யாருக்கு அரசியல், எங்களுக்கு அரசியல் இருக்குது. எனக்கு இருந்து சந்துரு அவர்களுக்கு இருந்து, வி.ஆர். கிருஷ்ணய்யருக்கு இருந்தது, ரத்தன்வேல் பாண்டியனுக்கு அரசியல் இருந்து. எங்களுக்கு கூட இப்போ விக்டோரியா அரசியலை பற்றி கவலை இல்லை. அவர்களுடைய தகுதி திறமை சம்பந்தமாக இப்படி வெளிப்படையாக ஒரு ஹேட் ஸ்பீச் பேசக்கூடிய இருக்கணுமான்றதான் கேள்வியே தவிர பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க வரதை பற்றி கூட ஆட்சேபனை கிடையாது. தமிழ்நாட்டிலே கூட எடுத்துங்க, நான் இது வரைக்கும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எத்தனை பேர் நீதிபதியாக போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு? இப்போ தமிழ்நாட்டில் இது பெரிய கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட் தானே. இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? ஏன் இது வரைக்கும் 1 year ஒருத்தர் கூட போகலை உச்ச நீதிமன்றத்துக்கு? ஏன் இன்னைக்கு இவங்களில் கூட, அதாவது நான் சொல்ற முக்குளத்தோர் அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் போயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ரத்தனவேல் பாண்டியன் தவிர வேறு யாரும் கிடையாது.